ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் நம்ம சோனியா இருக்கே, டே என்ன வேலை பார்க்குறதே தெரியுதாடா அந்த மாதிரி இருக்குங்க அவங்கள பார்க்கும்போது. அதாவது இவங்க வந்துட்டு நானே கூட்டு போய் அரசியை விட்றேன்னு சொன்னாலும் மீனா நம்ப மாட்டாங்க. மீனா உஷாராயா உஷாருன்னு பாட்டை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில்கிட்ட வந்து எனக்கு இப்படி தோணுது, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கேட்க, இப்படி தான் உன் மண்டை கொடுக்க முடக்க தோணுமா தம்பி, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாதுப்பா, இது ரொம்ப தப்புப்பான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. சரி எந்திரிங்க எடுங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க. இங்கே ஆட்டோவில் இறங்கினதுக்கப்புறம் அரசி எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, அது சாப்பிட போகலாமா இது சாப்பிட போகலாமான்னு நிற்க வைக்கிறாங்க அரசியை. என்னடா அது குமார் இன்னும் வரலேன்னு சொல்லி காத்துட்ருக்க டைமில் ஆந்தா வந்துட்டேன் அப்படின்னு குதிக்கிறத பார்க்கணுமே. டே ஆப்பு அந்த வேலை வந்தோடனே நீ டக்குன்னு கிளம்பி ஓட வேணாமா, ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது நம்ம அரசியை பார்க்க. கடைசியில் அரசி ஓடவே இல்லைங்க. நான் பேச மாட்டேன், எங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன்னு சொல்ல நம்ம சுகன்யா ஒரு பக்கம், 2 பேரும் சேர்ந்து தானே பழகுனீங்க, அப்புறம் என்ன இவனை மட்டும் அம்போன்னு விட்டுட்டு போகிறேங்குது. இதே காட்டு எருமைக்க போகிற அந்த காட்டு எருமை அந்த டைமிங் எல்லாம் இப்போ அவன்கிட்ட கேட்டாங்களாடா, நீ கம்முன்னு போடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு இவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்திலும் மீனாவும் வந்து இறங்கிட்டாங்கங்க. அந்த டைம் பார்த்து செந்தில் நின்று பார்த்துட்டு இருக்க, பேசு அரசின்னு கெஞ்சிட்டு இருக்காரு இவர். ஆனால் கடைசியில் பேசவே மாட்டேன்னு புரியாதமாக இருக்கப்பல, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தான் கொப்பண்டா நல்ல முத்து பேரண்டான்னு சண்டைக்கு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கோங்கடா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அடிச்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி. இந்த டைம் பார்த்து அரசி காலேஜுக்குள்ளே போமான்னு சொல்லி ஒரு கற்று விட்டுட்டு குமாரை பிடிச்சி புரட்டி எடுத்துறாங்க. சுகன்யாவை நறுக்கு 4 கேள்வி இல்லை 40 கேள்வி கேட்டாலும் திருந்தாது அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மூணு அழுதுகிட்டே இங்கே வந்து நீலுக்கு நீர் வடித்து ஒப்பாரி வைக்கிது. நம்ம பாண்டியன் இந்த ஒப்பாரியை நம்பி சண்டைக்கு போகிறாரு. ஏன் இப்படி பண்ணுற, கட்டவனுக்கு தான்